வடமங்கலம் பகுதியில் இயங்கி வரும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஆங்கில உயர்நிலைப் பள்ளி புதுவை மாநில பிரதேச அளவில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. மாணவி காயத்ரி 500 மதிப்பெண்களுக்கு 495 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடத்தையும், மாணவி சாதனா 500 மதிப்பெண்களுக்கு 487 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 2ஆம் இடத்தையும், மாணவி யுவஸ்ரீ 500 மதிப்பெண்களுக்கு 486 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். மேலும் தேர்வு எழுதிய மாணவர்கள் 41 பேரும் தேர்ச்சி பெற்று தொடர்ந்து 21 ஆண்டுகளாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். 450 மதிப்பெண்களுக்கு மேல் 8 மாணவர்களும், 400 மதிப்பெண்களுக்கு மேல் 17 மாணவர்களும் பெற்றுள்ளனர். பாடவாரியாக 90 மதிப்பெண்களுக்கு மேல் தமிழில் 11 மாணவர்களும், ஆங்கிலத்தில் 10 மாணவர்களும், கணிதத்தில் 7 மாணவர்களும், அறிவியலில் 13 மாணவர்களும், சமூக அறிவியலில் 11 மாணவர்களும் பெற்றுள்ளனர். இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், பெற்றோர்களுக்கும், மாணவர்களுக்கும், ஊர் பொதுமக்களுக்கும், மாநில கல்வித்துறை அதிகாரிகளுக்கும், பள்ளியில் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக புதுச்சேரி மாநில சுயநிதி தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பு பொருளாளரும், பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் தாளாளருமான டாக்டர் சிவசுப்பிரமணியம் தெரிவித்தார். மேலும் LKG முதல் 9ஆம் வகுப்பு வரை பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படியும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆனந்த் உத்தரவின் அடிப்படையில் புதுச்சேரி மாநில தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. தளபதி விஜய் ஒரு நாள் மதிய உணவு சேவையகம் திட்டத்தின் மூலம் புதுச்சேரி இருதய ஆண்டவர் தேவாலயம் அருகில் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார், புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் தொகுதி நிர்வாகிகள் பிரதீபன், பிரபு, ராஜசேகர், வசந்தராஜா, பேட்ரிக், சூர்யா, சிவராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், கழக தோழர்கள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பிரதீப் பண்ணாதீங்க வேணாம். புதுவையில் அக்னி நட்சத்திரம் கடந்த 4ஆம் தேதி தொடங்கியது. அன்று முதல் புதுவையில் 6 முறை 100 டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவாகி வெயிலின் தாக்கத்தால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இந்த நிலையில் அக்னி நட்சத்திரம் இன்றுடன் நிறைவு பெற்றது. இதையொட்டி புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் அக்னி நட்சத்திர பூர்த்தி நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. காலை 9 மணிக்கு மணக்குள விநாயகர் சுவாமிக்கு 1008 இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி பழனியப்பன் மற்றும் குழுவினர் செய்திருந்தனர். அடுத்த வில்லியனூரில் வரலாற்று சிறப்பு மிக்க திருகாமேஸ்வரர் கோவில் உள்ளது. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவில் தர்மபால சோழனால் கட்டப்பட்டது. ஆண்டுதோறும் இக்கோவிலில் வைகாசி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும். அதேபோல் இந்த ஆண்டு வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நாளான இன்று திருத்தேர் திருவிழா நடைபெற்றது. கோவில் வாசலில் மரபுப்படி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர்.
கிழக்கு மாட வீதியில் தொடங்கிய திருத்தேர் வீதி உலா வடக்கு மேற்கு தெற்கு என 4 மாட வீதி வழியாக சென்று நிலையை அடைந்தது. விழாவில் வில்லியனூரை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் இன்று பக்ரீத் பண்டிகையினை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடினர். இஸ்லாமியர்களின் 5 முக்கிய கடமைகளில் ஒன்றான புனித ஹஜ் பயணம் பக்ரீத் பண்டிகையினை ஒட்டிதான் நிறைவேற்றப்படுகிறது. மேலும் இறை தூதரான இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாகவும் மனித வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் தியாகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையிலும் இந்த பண்டிகையினை தியாக பெருநாளாகவும் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரியில் கடற்கரை சாலை, குத்கா பள்ளி, மீரா பள்ளி, நெல்லித்தோப்பு ஈத்கா பள்ளிவாசல் மற்றும் காரைக்காலில் உள்ள பெரிய பள்ளிவாசல் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் இன்று காலை 6:30 மணி முதல் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த தொழுகையின் போது சகோதரத்துவம் தழை தொங்கவும், பெருமழை, வெள்ளம், புயல் உள்ளிட்ட பேரிடர்களில் இருந்து நாட்டு மக்களை பாதுகாக்கவும் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். ஒருபோதும் நம்முடைய நீங்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய இந்த இறைச்சியோ அதனுடைய ரத்தமோ அல்லாஹ்வை போய் சேரவே சேராது. நம்ம அறுக்கிறதுல இன்றைய தினம் பக்ரீத் பெருநாளை முஸ்லிம்கள் தமிழகம் மற்றும் புதுவை புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாநிலத்தின் பல்வேறு மக்கள் நல கோரிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு வழங்கப்பட்டது. இந்த சந்திப்பில் மாநில முதன்மை செயலாளர் பெரு அரிமா தமிழன், மாநில முன்னாள் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன், அமைப்பு செயலாளர்கள் பாத அரிமா தமிழன், தீன் தமிழன், பொருளாளர் வாகியரசு, மாநில செயலாளர் இளவரசன், தலைமை நிலைய செயலாளர்கள் அமுதவன், அகன், செய்தி தொடர்பாளர் வாதானூர் சிவச்சந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கப்பட்ட மனுவில் பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி கற்பித்தலை தொடருதல், மீனவர் நலத்திட்ட உதவிகள், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துதல், SC/ST மக்களுக்கு தொழில் மானியம், குடிநீர் பாதுகாப்பு, விவசாயிகளுக்கான ஆதரவு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் ஸ்மைல் வாழ்வாதார மற்றும் நிறுவனத்திற்கான விளிம்பு நிலை தனி நபர்களுக்கான ஆதரவு திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மற்றும் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி இணைந்து யாசகர் இல்லா புதுச்சேரியை உருவாக்கும் பணியை மேற்கொண்டு வருகிறது. இந்த பணியை சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி, துணை இயக்குனர் கருணாநிதி, கள அதிகாரி கார்த்திகேயன் ஆகியோர் வழிகாட்டுதல் மற்றும் மேற்பார்வையில் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி செய்து வருகிறது. இந்த நிலையில் தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தில் ஆதரவற்ற நிலையில் வசித்து வரும் 60 வயது முதியவர் பற்றி நேற்று தகவல் தெரிந்தது. உடனடியாக காவல்துறை ஆய்வாளர் ஷியாமலா, உதவி ஆய்வாளர் ஜெகநாதன், தலைமை காவலர் சீனிவாசன் மற்றும் காவல்துறையினர் உதவியுடன் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன் சுகுணா தலைமையில் ராஜாகுமார், சமூக பணியாளர் ஜெயஸ்ரீ, காயத்ரி, ஐஸ்வர்யா ஆகியோர் அடங்கிய குழு நேற்று அப்பகுதிக்கு சென்று அங்கேயே அந்த முதியவரை சுத்தம் செய்து மீட்டு அவர்களுடைய காப்பகத்திற்கு அழைத்து வந்து பராமரித்து வருகின்றனர். Before, after,